ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? மார்னிங் 9 o'clock போல் தான் ஏஞ்சிட்டு ஜீரோ வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு இன்றைக்கி நான் மட்டுன்றனால என்ன சமைக்கிறதே தெரியாமல் இருந்தேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஒரு ரெசிபி கிடச்சிது, எக் சோயா மசாலா. அதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஒர்க் கொஞ்சம் இருந்தனால அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 எக்கு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சால்ட் போட்டு. அது கூடவே சோக் பண்ணி வச்சிருந்த சோயாவும் அதே கடாயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான், ஒரு 10 minutesல செஞ்சிடலாம். குயிக்காக காலேஜ் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுனால நான் குயிக்காக செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட 1/2 cup வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கு சோயா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட எக் சோயா மசாலா ரெடி ஆகிடும். நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் சூப்பராக இருந்துச்சு. இது ரெடி பண்ணி வச்சுட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.